இன்னும் 2 இயர்ஸ்ல உங்களுக்கு மேரேஜ் கைஸ். மார்க்கெட்டுக்கு வந்தா ஹலோ மக்களே எங்கடா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு குளிராக இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் வாங்கி வர போகிறோம் கைஸ். ஸோ இந்த அங்கிள் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு இந்த மாட்டுங்களெல்லாம். இங்கே தான் நம்ம வந்து பால், பியூரான பால் வந்து வாங்கிக்கிறோம். ஸோ கடையிலலாம் நாங்கள் வந்து வாங்குறது கிடையாது. ஸோ கைஸ் இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. செகண்ட் டைம் நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு போயின்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு வாட்டி வந்து டேடி கூட தான் வந்தேன் வண்டியில். எப்போ சொல்லி போன வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி திருநா வந்துச்சுல, மழை திருநா வந்த கறி வாங்கித்தான் ஏன் வந்து. அப்புறம் கொத்தமல்லி அதெல்லாம் வாங்கின்னு போகணும் ஒரு கட்டு. எங்கே போகிறோம் இப்போ நம்ம? இது சரில யாரும். ஸோ சிக்கன் வாங்கியாச்சு கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் கடைக்கு போய். என்னென்ன வாங்கியிருக்கோம்? சிக்கனு தயிர் வாங்கியிருக்கோம் கடையில். அங்கே போயிட்டு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வாங்கின்னு வீட்டுக்கு போக வேண்டியது. மெயினாக கொத்தமல்லி வாங்குறது தான் போகணும். பிரியாணிக்கு எப்பவுமே கொத்தமல்லி தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை வாங்கின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டிகிட்ட டப்பா கொடுத்துட்டு வருவோம் பாலுக்கு. ஸோ அதுவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கேர்ட் டப்பா, ஆனால் மில்க் தான் அதில் இருக்குது. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கழுவி எடுத்துக்கலாம். இப்போ என்ன உங்களுக்கு குஷ்கா செய்யணுமா? பிரியாணி போடு போ. ஒரு 4 பீஸ் போடு, 4 பீஸ் கபாப் பண்ணிக்கோ. நம்ம வந்து ஸ்லைஸாக கட் பண்ணணும் தக்காளியை. சிக்கன் ஊற வச்சோமா மஞ்சத்தூள்ல. வீக் ஆஃப் கூட எனக்கு ரெஸ்ட் இல்லை கைஸ். நல்லா சமைச்சாலும் அதெல்லாம் ஒன்று தானே. இன்னும் 2 இயர்ஸ்ல நம்மளுக்கு மேரேஜ் கைஸ். 2 இயர்ஸ் கூட சொல்ல முடியாது. பண்ணாலும் நாளைக்கே பண்ணிவிடுவேன். மாறு பண்ணுவான் அதெல்லாம். ஏன் அவனே நான்வெஜ் தான் சாப்பிடுவான். நான்வெஜ் தான் நல்லது உடம்பு. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி தயாராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அரிசியும் தயாராக இருக்குது. கபாப்க்கு ஊற வச்ச சிக்கன்ஸும் தயாராக இருக்குது. பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு நான் வந்து குக்கரில் தான் சமைக்க போகிறேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ரெஷ்ஷாக டொமேட்டோஸ் இது கூட சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இந்த கேப்ல நம்ம கபாப் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருவோம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் லைன்ல கேப்ஷனேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ மசாலாஸ் சிக்கன்ல நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இப்போ பேக் டு பிரியாணி மேக்கிங். இப்போ தக்காளி நல்லாவே சுண்டி இருக்கு. இப்போ அது கூட வந்து கொத்தமல்லி, புதினா, தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன மசாலா இது கூட ஆட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மட்டன் மசாலா, கடைசியா மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர். அது கூடவே வந்து நம்ம சிக்கன்ஸுமே இது கூட சேர்த்துட்டு லைட்டா வந்து கலர் சேர்த்துக்கிறேன். அதாவது ஃபுட் கலர், கேசரி கலர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா மெயினான இன்கிரீடியன்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும் சிம்மிலேயே. நான் வந்து மூடி போடல. இன்னைக்கு நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகக்குள்ள தயிர் பாக்கெட் வாங்கி வந்தோம். வீட்லயே தயிர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு இந்த தயிர் வந்து அது கூட மிக்ஸ் பண்ணோம்னா அதுவும் வந்து தயிர் ஆயிடும் நாளைக்கு. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ கிரேவி எல்லாம் பாருங்க ரொம்ப திக்கா இருக்கு. கடைசியா எலுமிச்சை பால் சாறு இது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி இது கூட சேர்த்து தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இது கலந்து விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் போல புதினா தூவி விட்டுட்டு கடைசியா மேலாக்கா எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் சேர்த்துட்டு மூடி போட்டுற வேண்டியதுதான். இப்போ இது ஹை ஃப்ளேம்ல 2 விசில் அளவுக்கு வச்சோம்னா பிரியாணி வந்து தயாராயிரும். நம்மளுக்கு சைட் டிஷ் வேணும்ல. இப்போ நம்ம கபாப்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ எண்ணெயில போட்டு மீடியம் ஃப்ளேம்ல பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். பாருங்க கைஸ் எவ்வளோ கிறிஸ்பியா வந்து தயாராயிருக்கு நம்ம கபாபு. இப்போ பிரியாணியை பார்த்துடலாம். விசிலாக இறங்கிட்டோன்னு ஓப்பன் பண்ண உடனே லுக்கிங்லக்கே வாவ் மாதிரி இருந்துச்சு. கடையில் வாங்கின மாதிரியே பிரியாணி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டேடிட்ட நடு வீட்டில் வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நாங்கள் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எங்களுக்காக கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. பாய்.